வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 4 எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம்லேருந்து பேராமேக்னட்டிசம்னா என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பேராமேக்னட்டிசம்னா என்ன அப்படின்னா, பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலை எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும் பொழுது இது மேக்னடைஸ் ஆகும். ஸோ தட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இது வழியாக பாஸ் ஆகும், பட் ரொம்ப கம்மியாக பாஸ் ஆகும். டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலில் ஃபுல்லாக எக்ஸ்பெல் ஆகும். மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து அந்த டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் வழியாக பாஸே ஆக முடியாது. வேறஸ் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலில் அது ஓரளவுக்கு பாஸ் ஆகும். ஸோ தட் இதனுடைய சசப்டபிலிட்டி வேல்யூ 0வோட அதிகமாக இருக்கும், பட் ஸ்மால் அண்ட் பாசிட்டிவ். 0வோட அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து பாசிட்டிவ், ஆனால் வெரி ஸ்மால் அமௌண்ட்டில் தான் இருக்கும். அதனால் வெரி ஃபியூ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் மட்டும்தான் இந்த மெட்டீரியல் வழியாக பாஸ் ஆக முடியும். ஸோ இங்கே வீக் அட்ராக்ஷன் டு த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். ஒன்ஸ் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸே இருக்காது, ஃபுல்லாக வேனிஷ் ஆயிரும். ஸோ ரெசிடியல் மேக்னட்டிசம் இங்கே இருக்காது. ரெசிடியல் மேக்னட்டிசம் அப்படின்னா என்னென்னா, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் அதில் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ரீட்டைன் ஆனிச்சு அந்த மெட்டீரியலில் அப்படின்னா இட் ஹேஸ் ரெசிடியல் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலில் நோ ரெசிடியல் மேக்னட்டிசம். அது ரிமூவ் பண்ணிட்டோம், எக்ஸ்டர்னல் ஃபீல்டை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை அது ரீட்டைன் பண்ண முடியாது. அண்ட் பேராமேக்னட்டிசம் இஸ் டியூ டு அன்பேர்ட் எலக்ட்ரான். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேராமேக்னட்டிசம் எதனால் நடக்குது அப்படின்னா, அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் ஆஃப் அ பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் இதனால தான் நடக்குது. அப்புறம் இந்த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்கு பேரலான டைரக்ஷனில் அலைன்ட் ஆகும். அண்ட் இந்த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் டெம்பரேச்சர் டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ விச் இஸ் கிவன் பை கியூரிஸ் லா. கியூரிஸ் லா என்ன சொல்லும் அப்படின்னா, சசப்டபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லும். ஸோ பேராமேக்னட்டிசம் அப்படிங்கிறது ஒரு டெம்பரேச்சர் டிபெண்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி. இதை சொல்கிறது எது அப்படின்னா கியூரிஸ் லா. கியூரிஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, சசப்டபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா சசப்டபிலிட்டி குறையும். சசப்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து குறையும். ஸோ இதுதான் கான்செப்ட் which is given by Curie's law. M is equal to C into B divided by T. இங்கே M அப்படிங்கிறது மேக்னடைசேஷன், C அப்படிங்கிறது Curie கான்ஸ்டன்ட், B அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் T அப்படிங்கிறது அப்சல்யூட் டெம்பரேச்சர். இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, மெட்டல்ஸ், கேஸ், காம்பவுண்ட், சொல்யூஷன்ஸ் இது எல்லாத்துலேயுமே எக்ஸாம்பிள் சொல்லலாம். அலுமினியம், மாலிகுலர் ஆக்சிஜன், காப்பர் சல்ஃபைட், அயன், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு சொல்லலாம். இப்போ பார்த்து இந்த கான்செப்ட்லேருந்து ஒரு கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். According to Curie's law, what happens to the magnetic susceptibility of paramagnetic material as its temperature increases? ஸோ பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ விச் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் இல்லையா? சசப்டபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் விச் இஸ் கிவன் பை Curie's law. அப்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா சசப்டபிலிட்டி குறையும். ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். It decreases because it is inversely proportional to the temperature அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு எந்த யூனிட்டில் என்ன கான்செப்ட்லேருந்து வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.